மேடம் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் ரொம்பவும் போராட்டங்கள் ஈடுபட்டு வராங்க. இதுக்கான காரணம் என்ன? அதற்கு முன்னாடி போலீசார் ரோஷம் வந்து விட்டது. நீங்களே எதிர்பார்க்க எங்களை விட முன்னாடி எல்லாம் போலீஸ் ஜாஸ்தி இருப்பாங்க. நாங்கள் 10 பேர் தான் இருப்போம் களத்தில். இன்றைக்கு அந்த நிலைமை மாறிவிட்டது. அந்த நிலைமையை பார்த்து பயப்பட்டு கொண்டு தவறு மேல் தவறு செய்திருக்கிறார்கள். இந்து ஓட் பேங்க் இஸ் ஹியர் டு ஸ்டே. மகாராஷ்டிரா காண்பித்து விட்டது. இந்துக்கள் ஒற்றுமையானால் என்ன நடக்கும் என்பதை மகாராஷ்டிரா தேர்தல் காண்பித்து விட்டது. அதனால் மற்ற மாகாணங்களும் இதை பின்பற்றும். இது ஒரு அபாய சங்கிமணி. திருத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. திருத்திக் கொள்ளட்டும். அதற்கு முன்னால் திமுக எச்சரிக்கை எடுத்துக்கலாமா? திமுக இந்த திமுக ஆட்சிக்கோ எச்சரிக்கை எடுத்துக்கலாமா? இது திமுகக்கு தான் நான் இங்க பேசுறேன். எச்சரிக்கை இந்துக்களை பாரபட்சமாக நடத்துகிறது. ஓடி போயிடுவாங்க. இன்றைக்கு வாண்டடா போய் ஏறணும் பாருங்க, அரெஸ்ட் பண்ணுங்கன்னு. அதுதான் மேடம், இப்ப அந்த தொடர்ச்சியான அந்த பெண்களுக்கான பாலியல் தொல்லைகள் செங்கல்பட்டு ஒரு பெண் பத்திரிகை நடந்திருக்கு. இது பத்தி உங்களோட கருத்து? குழந்தைகளுக்கு நான் சொல்றேன்ப்பா, எங்கேயாவது 2 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு நம்மளா பார்த்துருக்கோமா? பள்ளிக்கூடத்தில் கற்க வேண்டியவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன ஔவையாரின் பொன்மொழிகள், திருமறை, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு சிலபஸ்ல ராமசாமியும் கலைஞரையும் அண்ணாதிரையும் கற்றுக் கொடுத்தா இதுதான் சமூகத்தில் சீர்கேடு. தொடர்ச்சியா இந்த தமிழக அரசுக்கான நிலைப்பாடு எப்படின்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்லிட்டேனப்பா, எப்ப புத்தி வந்து முடிச்சுக்கிறாங்களோ அப்படி முடித்துக் கொள்ளாவிட்டால் மக்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். போராட்டம் தொடருமா மேடம்? நிச்சயமாக வலுக்கட்டாயமா போலீசார் மூலமா வலுக்கட்டாயமாக வேகனத்தில் ஏற்றிட்டு இருக்காங்க. வேண்டாம், நாங்களே போய் ஏறணும். இதெல்லாம் முன்னாடி உண்டா? RSS பாரதி தொடர்ச்சி குற்றங்கள் குறைந்து இருக்கு, அதிமுக ஆட்சியில் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொன்னார் அவரு? என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாரு அவரை? ஒரு கிள்ளிக்கீரையாக கிள்ளி வெளியே போடுங்க, அவரையே போடுங்க. அப்புறம் தானே அவர் சொல்றதுக்கு மரியாதை.